இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 14வது வசனம். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கேற்ற மகிமையாகவே இருந்தது. அந்த வார்த்தை மாம்சமாகி, ஆதியிலே வார்த்தையாய் இருந்த தேவன் அந்த வார்த்தை மாம்சமாக மனிதனாக வெளிப்பட்டார். கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். கிருபை என்றால் என்ன? அன்டிசர்வ்டு ஃபேவர் ஆஃப் காட், அதாவது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் தகுதி இல்லாதவர்களுக்கு கிடைக்கப்படுகிற தேவனுடைய தயவு தான் கிருபை. இந்த கிருபை சம்பாதிக்க முடியாதது, அதனால் அது இலவசமாக கிடைக்கிறது. கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். சத்தியம் என்றால் என்ன? சத்தியத்தின் முழு உருவம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஏமாற்றுதல், வஞ்சனை, இருள் அவருக்குள் இல்லை. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சத்தியமாக இந்த பூமிக்கு வந்த தேவன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை குறித்து சாட்சி கொடுக்க இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்ன தேவன் அவர். இந்த வசனத்தில் 4 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியிலே நம் நடுவே அவதரித்தார். தம்முடைய மகிமை வெளிப்படுத்தினார். நம்மை அழைக்கிற தேவனாக இருக்கிறார். அவருடைய பரிபூரணத்தினால நாம் கிருபை மேலே கிருபை பெற்றோம். மோசே மூலமாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்து மூலமாக கிருபையும் சத்தியமும் நமக்கு கிடைக்கிறது. பிதாவாகிய தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதா நம்மை நேசிக்கிறார் என்று தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பினதுனால தேவனுடைய அன்பு வெளிப்பட்டது. குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக அவருடைய ஜீவனை கொடுத்ததுனால நம்மேல் வைத்த அவருடைய அன்பை விளங்க பண்ணினார். சங்கீதம் 85 கிருபையும் சத்தியமும் ஒன்றை ஒன்று சந்திக்கும், நீதியும் சமாதானமும் ஒன்றை ஒன்று முத்தம் செய்யும் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டிருக்கிறது. பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்தின் ஆதாரம் நீதியும் நியாயமும் கிருபையும் சத்தியமும் அவருக்கு முன்பாக நடக்கும் என்று தாவீது சங்கீதத்திலே சொல்லுகிறார். மனிதர்களாகி நாம் செய்த பாவத்திற்காக நாம் தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா தேவன் நீதியும் நியாயமும் உள்ள தேவன். ஆனால் மனுக்குலம் மீட்கப்பட வேண்டும். அதனால் நீதியாக இருக்கிற தேவன் நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். பிதாவாகிய தேவனுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவதற்காக சத்தியம் பூமியிலிருந்து உழைக்கும். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுக்காக ஜீவனை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டவரே, மனுக்குலத்தின் மீட்புக்காக கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராய் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணி பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி நீதியை வெளிப்படுத்தினீரே. உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எங்களுக்காக நீர் நிறைவேற்றி முடித்த அந்த ரட்சிப்பின் திட்டத்தை உணர்ந்தவர்களாக ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளத்தக்கதான கிருபை தரும்படியாய் எங்களுக்கு கிடைத்திருக்கிற இந்த கிருபையை நாங்கள் விருதாவாக்காதபடி, அதை விருதாவாய் பெறாதபடி உம்முடைய கரங்களுக்குள்ளாக எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.